வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. தமிழ் தேசிய அரசியல் இன்று எங்கு நோக்கி நகர்கிறது? தமிழ் தேசியத்தை ஆழமாக நேசித்த ஈழத்தமிழர்கள், அந்த ஈழத்திலே இருந்து போர் காரணமாக புலம்பெயர்ந்த இன்று உலகம் பூராகவும் அதிக லட்சக்கணக்கில் பறந்து வாழ்கின்ற புலம்பெயர் ஈழத்தமிழர்களுடைய தமிழ் தேசியம் இன்று எங்கு நோக்கி பாய்ச்சலுக்கு உள்ளாகின்றது என்பதை நாங்கள் விரிவான ஆராய்தலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஆம் உறவுகளே, உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழ்நாட்டினுடைய சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தொனிப்பொருளே இந்த 2026 ஆண்டு தமிழ்நாட்டுடைய பொது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் முகமாக 234 வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்றதும் கொள்கைகளை மக்களுக்கு சொல்லுகின்றதுமான பிரகடனப்படுத்துகின்றதுமான ஒரு பெரிய இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகின்ற மாற்றத்திற்கான மாநாடு என்ற துணைப்பொருளே திருச்சியிலே கடந்த சனிக்கிழமை 21/2/2026 மிகவும் ஆக்ரோஷமாகவும் மிகவும் உணர்வெழுச்சியோடையும் மிகவும் மக்கள் வெள்ளத்துக்குள்ளையும் லட்சோப மக்கள் வெள்ளத்துக்குள்ள மிக நேர்த்தியாக அது நடந்து முடிந்து இருக்கின்றது. வளமையாக நடத்தப்படுகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாட்டினுடைய அந்த வழித்தடத்திற்கு மிகவும் மேலதிகமாக மிகவும் மாறுபட்டதாக மக்கள் எழுச்சியோடு தமிழ் தேசிய எழுச்சி நாளாக அது பார்க்கப்பட்டதாக இந்தியாவிலே இருந்து தமிழக சமூக ஊடகங்களிலேயும் அதை பார்த்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஈழத்தினுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அன்றைய தினமும் அதற்கடுத்த தினங்களிலேயும் அவர்களுடைய மாநாடு தான் சமூக ஊடகங்கள் அத்தனை சமூக ஊடகங்களையும் ஆக்கிரமித்து மெய்சிலிருக்க வைத்திருந்தது. தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள், ஆழமாக நேசிப்பவர்கள் அதை அடிக்கடி பரப்பியும் புகழ்ந்தும் புகழாங்கிதமும் அடைந்து கொண்டிருந்தார்கள். எங்கோ ஒரு மூலையிலே இன்றைக்கு தமிழ் தேசியம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அந்த மாநாடு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மாநாடாகவும் 2 லட்சத்தை தாண்டிய ஒரு தமிழ் தன்னெழுச்சியாக அழைத்து வரப்படாத தமிழ் தேசியத்தை ஆழமாக நேசித்து தமிழோடு உணர்வுபட்டு வந்தவர்களாகத்தான் கருதப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அருகருகே இந்த ஈழ விடுதலை போராட்டத்திலே மரணித்த மாவீரர்கள், அதற்கு உயிர் கொடுத்த தியாகிகளுடைய படங்கள் அங்கே போடப்பட்டிருந்தன, காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன, அழகாக கட்டமைக்கப்பட்டிருந்தன. இங்கே குறிப்பாக அவர்களுடைய கொடிக்கு மேலதிகமாக தமிழ்நாட்டினுடைய கொடி என்று பிரகடனப்படுத்தி கொடியையும் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். இது எந்த மாநாட்டிலுமே நடைபெறாத விடயமாக பார்க்கப்படுகிறது. ஆண்களும் பெண்களும் சரி சமனாக 117 வேட்பாளர், இங்கு 117 வேட்பாளர்கள் என்று அங்க வேட்பாளர்களையும் ஒரு சமநிலை தன்மையை காண்பித்து வளமை போல அறிவித்திருக்கிறார்கள். இதை ஈழத்தமிழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வதற்கு மேலதிகமாக ஈழத்தமிழர்களும் ஈழத்துக்கு வெளியே புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களும் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை தங்களுடைய ஒரு எழுச்சியாக கருதுகிறார்கள். நாங்கள் இதுக்குள்ள பார்க்க வேண்டிய எங்களுடைய விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம். மகிழ்ச்சி, அதுவும் ஒரு மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திராவிடம் என்று தான் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு தமிழன் என்ற ஒரு கோட்டுக்குள்ள ஒன்று திரளுகிறார்கள் உணர்வெழுச்சியோடு என்றதை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதற்கெல்லாம் வித்து போட்டது, இதற்கெல்லாம் மண்ணை உழுது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று உலகிற்கு காட்டிய ஈழத்தமிழினம் இன்று தமிழ் தேசியத்தை தொலைத்து விட்டு நிற்கிறதா என்பதை அலசி பார்க்க வேண்டும் நாங்கள் மக்களே. ஆம் உறவுகளே, இந்த உலக பந்திலே சேர சோழன் பாண்டியன் என்றெல்லாம் எங்களுடைய தமிழ் படைகள் பல்வேறு கொடிகளோடு குமரி கண்டம் பூராகவும் உலகத்திலே பேர் இராச்சியங்களை விஸ்தரித்து கடல் தாண்டி கப்பல் படைகளோடு சென்று போட்டி போட்டு போரிட்டு எங்களுடைய கொடிகளை நிலைநாட்டியிருந்தன. அந்த இராச்சியங்கள் சங்க இலக்கியங்களோடும் மருவிப்போய் படையெடுப்புகளின் பின்னர் மருவிப்போன பிறகு தமிழ் உணர்வு என்பதும் தமிழர்களுக்குரிய கொடி என்பதும் தமிழர்களுக்குரிய பாரம்பரியம் என்பதும் குறிப்பாக தமிழ் தேசியம் என்பதும் அது புதைந்து போய்விட்டது. உலக வழக்கு ஒடுக்குகளிலே புதைந்து போய்விட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அங்கே தோன்றிய அரசியல்வாதிகள் 40க்கு பின்னர் தோன்றிய அரசியல்வாதிகள் திராவிடம் பேசிக்கொண்டுதான் மீறெழுந்தார்கள். காமராயராக இருக்கட்டும், பல பேர் திராவிடம் என்ற கொள்கைக்குள்ளே, அண்ணாவாக இருக்கட்டும், எல்லோருமே பெரியாராக இருக்கட்டும், எல்லோருமே திராவிட கொள்கைகள் என்று ஒட்டுமொத்தமாக தென் இந்திய அந்த தமிழிலிருந்து பிடிவடைந்து போன மருவி போன அந்த மொழி பேசுகின்றவர்களை அரவணைத்துக் கொண்டு திராவிடமாகத்தான் பிரகடனப்படுத்தினார்களே ஒழிய தமிழ் தேசியமாக தங்களை அடையாளப்படுத்தவில்லை.
தமிழ் தேசியமாக, தமிழ் இனமாக, தமிழ் பேரினமாக, உலகத்தை ஆண்ட தமிழ் இனமாக எங்குமே அவர்கள் வந்து காண்பிக்கப்படவில்லை, லேபிள் போடவில்லை, பிரகடனப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதை உலகுக்கு மீண்டும் தமிழ்நாட்டிலே சங்கம் வளர்த்தெடுத்த தமிழ்நாட்டிலே கூட திராவிடம் என்று தான் பேசித் திரிந்தார்களே ஒழிய, திராவிடம் என்ற லேபிளுக்கு தான் தமிழை ஒழித்து வைத்திருந்தார்களே ஒழிய, எங்கேயும் தமிழ் தேசியம் என்று வீறு கொண்டு பேசவில்லை. ஆனால் இலங்கையிலே உள்நாட்டு போரின் மூலம், உள்நாட்டினுடைய இன கலவரங்கள் மூலம் கிளர்ந்தெழுந்த தமிழர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசிய கோட்பாடு என்றால் என்ன என்று இந்த உலகம் பூராகவும் மீள பிரகடனப்படுத்தி காட்டினார்கள். இலங்கை சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னர் ஏற்பட்ட கலவரங்கள் 54, 56, பிறகு ஜீலை கலவரங்களுக்கு தொடர்ச்சியாக இனக்கலவரங்கள் வெடித்த பின்னர் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராடினார்கள். முதலில் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தமிழ் தேசியங்களை வந்து பிரகடனப்படுத்தினார்கள். அதன் பின்னர் வந்த ஆயுத வழி மூலம் தமிழ் தேசிய உணர்வெழுச்சியோடு ஈழத்திலே இருந்துதான், இலங்கையிலே இருந்துதான் தமிழ் தேசியம் இந்த உலகம் பூராகவும் பரம்பி இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு இதுதான் தமிழ் தேசியம் என்கின்ற நாமத்தை மீளவும் எடுத்து காட்டியது ஈழத் தமிழினம். ஆனால் இன்று துர்ப்பாக்கியமாக போராட்டம் முடிவடைந்ததற்கு பின்னர், இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஈழ மண்ணிலே, இந்த உலகத்திற்கு சங்க காலத்துக்கு பிறகு, இந்த சேர சோழ பாண்டியன் காலத்துக்கு, சோழர்களுடைய காலத்துக்கு பிறகு தமிழ் தேசியத்தை தூக்கி நிமிர்த்து காட்டிய ஈழத்தவர்கள், ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்து வாழ் ஈழத்தமிழர்களுக்கு இந்த ஈழத்திலே மண்ணிலே தமிழ் தேசியம் என்பது மறைந்து போன ஒரு அபாய துர்ப்பாக்கிய நிலைமையில் இருப்பதுதான் வேடிக்கையான விடயம். தமிழ் தேசிய ஆன்மாவை ஆள நேசி அத்தனை தமிழர்களும் ஈழத்தில் இருந்தாலும், ஈழத்துக்கு வெளியில புலம்பெயர்ந்திருந்தாலும் அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசியம் செத்துக் கொண்டிருக்கிறது, ஊசலாடி கொண்டிருக்கிறது. எங்களுக்குரிய தமிழ் தேசியத்தை பேச முடியாமல் இருக்கிறது. எங்களுடைய தமிழ் தேசியத்தை ஒருங்கிணைக்க நாதியற்ற கட்சிகளோ தலைமைகளோ இங்கே இல்லை, ஒரு பொது அமைப்புகள் இல்லை. வருகின்றவர்கள் எல்லாம் பேமெண்ட் தலைவர்களாக வந்துவிட்டு போகின்றார்கள். இந்த 2009க்கு பிறகு எல்லாமே ஒரு திடுப்பாய் முளைத்த தலைவர்களாகவும், ஒரு கட்டமைத்த ஒருங்கிணை அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கின்ற தமிழ் தேசிய தலைமைகளாக உருவெடுக்கவில்லை. மெல்லமாக தமிழ் தேசிய மூசலாடி இறப்பின் தருவாயிலே வந்து சேடம் இழுத்துக் கொண்டிருப்பதாகத்தான் அனைவரும் இருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது அந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள் எங்கே பக்கம் போகிறார்கள் என்றால் சீமானின் பக்கம் போகின்றார்கள். உலகம் பூராகவும் பறந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்திலே ஒரு தமிழ் தேசியம் மலர்ந்து விடாது, தமிழ் தேசிய ஒரு பெரும் நெருப்பு ஒன்று பற்றி வீறு கொண்டு எழாதா, ஒரு ஒற்றுமைப்பட்ட ஒரு கூடாரத்துக்கு அவர்கள் ஒன்றிணைய மாட்டார்களா என்று நித்தம் ஏங்கினார்கள். ஆனால் உள்வெட்டு குத்தல்களும், போட்டிக்கு போட்டி கட்சிகளை உருவாக்குவதும், தங்களுக்கு தாங்கள் மோதிக்கொள்வதும் என்று தமிழ் தேசியத்தை பல்வேறு விதமாக குரங்கு இழுத்து பித்த அப்பம் போல பித்து கொண்டிருக்க இங்கே தமிழ் தேசியம் மூசலாடியது. ஆகவே தமிழ் தேசியத்தை நேசித்து ஈழத்தில் இருந்தவர்களும் புலம்பெயர் தமிழர்களும் எங்கே இது ஒன்றிணைக்கப்படும் என்று எங்கே இது ஒன்றிணைக்கப்படும் என்று ஏங்குகின்ற நேரத்திலே இன்றைக்கு சீமானை நோக்கி ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் தங்களுடைய கண்களை திருப்புகிறார்கள், ஆதரவுகளை திருப்புகிறார்கள். ஏனென்றால் ஈழத்திலே எதிர்பார்த்தார்கள் இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட தமிழ் தேசிய எழுச்சி வர வேண்டும், நாங்கள் ஒரு குடையின் கீழ் திரள வேண்டும் என்று. இல்லை, அடிபடுகிறார்கள். அந்த வாய்ப்பு தான் இப்பொழுது வழிதவறி அங்கே சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சியை நோக்கி கவரப்படுகிறார்கள். உறவுகளே, இதுதான் நிதர்சனம். உலகத்திற்கு தமிழ் தேசியத்தை கொண்டு சென்ற மீள புதுப்பித்து காட்டிய ஈழத்தமிழினம் இன்றைய தமிழ் தேசியத்தை அழிவு பாதையிலே கொண்டிருக்கின்ற பொழுது அதிலே விரக்தியடைந்த இளைஞர் யுவதிகள், தமிழ் தேசியத்தை ஆள நேசிப்பவர்கள் இன்றைக்கு சீமான் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். இது ஆபத்தான நிலைமை என்றும் பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய தேடல், இளைஞர்களுடைய தேடல், தமிழ் தேசியத்தை ஆன்மாவை ஆள நேசிப்பவர்களுடைய தேடல் இன்றைக்கு அங்கே கவர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நிதியளிக்கிறார்கள், ஆதரவளிக்கிறார்கள், அவர்களுடைய கூட்டங்களை, அவர்களுடைய மாநாடுகளை வந்து பரப்புகிறார்கள், அவர்களுக்காக வக்காலத்து வாங்குகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என்றால் இங்க வக்குரோந்து நிலைமை தமிழ் தேசியம் இந்த ஈழத்தில் வக்குரோந்து நிலைமை அடைந்தபடியால் அங்கே அது ஏற்பட்டிருக்கிறது. இந்த திருச்சியிலே கடந்த சனிக்கிழமை 21/2/2026 நடைபெற்ற மாநாடு அதிகளவாக ஒழுங்கமைக்கப்பட்டு 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள்
அழைத்து வரப்படாமல், வாகனங்களில் இழுத்து காசு கொடுத்து உணவு கொடுத்து கொண்டுவரப்படாமல் தாங்களாகவே நேர்த்தியாக வந்திருக்கிறார்கள் என்றதுதான் இப்பொழுது புடம் போட்டு காட்டுகின்றது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக அங்கே தமிழ் தேசியத்தினால் தமிழர்களாக ஒருங்கிணைகின்ற ஒரு வரலாற்று மாற்றம் வந்திருப்பதாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். அது வாக்குகளாக மாறுமா, வாக்குகளாக மாறாதா, வெற்றியை தருமா, அரசியல் வெற்றியை தருமா, ஆசனங்களை தருமா என்பது வேறு விதம். ஆனால் தமிழ் தேசியத்தை இப்பொழுது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். திராவிட கொள்கைகளுக்குள்ளே மூழ்கடிக்கப்பட்ட தமிழக மக்கள் இன்றைக்கு மெல்ல மெல்லமா நாங்கள் தமிழர்கள் அல்லவா, நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்லவா என்று எங்களுடைய சேர சோழ பாண்டிய வரலாறுகளையும் தமிழ் தேசிய வரலாறுகளையும் ஈழ போராட்ட வரலாறுகளையும் மீள நினைவு உட்படுத்தி இளைஞர்கள், யுவதிகள், பெற்றோர்கள் என்று சமூக ஆர்வலர்கள் என்று இன்றைக்கு ஒன்று திரள்கிறார்கள். பெரிய பேச்சாளர்கள் வெடித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய உணர்வு பேச்சாளர்களாக, தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்று ஈழத்திலே அறியப்பட்டவர்கள் இன்று இளைஞர் யுவதிகளாக வெம்பி வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேடைகளிலே வெம்பி வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை பற்றி எரிய விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆம் உறவுகளே, ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு மக்கள் பல பேர் சினிமாவுக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் திராவிட கொள்கைகளுக்குள்ளேயும் இலவசங்களுக்கையும் மூழ்கி போனவர்களாகவும் இருந்தவர்களை இன்றைக்கு தமிழ் தேசியத்தை உணர பண்ணிய பங்கு நாம் தமிழருக்கு இருப்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. சில விமர்சனங்கள் இருக்கலாம், பல விமர்சனங்கள் இருக்கலாம். அதை தாண்டி தமிழக மக்களை நீங்கள் தமிழர்கள் என்ற ஒரு குடைக்கின் கீழ் தன்னெழுச்சியாக தமிழ் தேசிய எழுச்சியோடு திரளடைய செய்வதற்கு, ஒன்று சேர்ப்பதற்கு அவர்களால் முடிந்திருக்கிறது. அதில் ஒரு பெரிய மைல்கல்லை தொற்றிருக்கிறார்கள் என்பதை கடந்த அவர்களுடைய மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு நிரூபித்திருக்கிறது, எண்பித்திருக்கிறது, புடம் போட்டு காட்டியிருக்கிறது. ஆனால் இங்கே மாறாக இந்த தமிழ் தேசியத்துக்கு எல்லாம் திராவிடம் பேசிய தேசத்தில் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசப்படுகிறது. ஆனால் தமிழ் தேசியம் பேசப்பட்ட ஈழ தேசத்திலோ இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஒன்றுபட்ட ஒரு பெரிய மக்கள் வலிமையை காட்ட முடியவில்லை. எப்பாவது ஒருக்க அதிசயமாக மாவீரர் தினங்கள் நடந்தால்தான் மக்கள் தன்னெழுச்சியாக ஒன்று கூடி வணங்குகிறார்கள், பூசிக்கிறார்களே ஒழிய ஒரு கட்சி மாநாடாக, ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு கூட்ட மாநாடாக, ஒரே கொள்கையின் கீழ், ஒரே குடையின் கீழ் தமிழ் தேசிய உணர்வாளர்களாக, ஈழத்தமிழ் தேசியவாதிகளாக இன்னும் இந்த ஒன்று சேர்ந்து திரண்டு வெடிக்க முடியவில்லை, ஒன்று சேர முடியவில்லை. வாக்குகளை ஒரு சேர குவித்து எங்களுக்குரிய பிரயோகத்தை அங்கே சிங்கள பாராளுமன்றத்திலே அல்லது உலகத்திற்கு காட்ட முடியாத ஒரு பெரிய துர்ப்பாக்கிய தமிழ் தேசிய அழிவுக்குள் இன்றைக்கு ஈழத்தேசம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பதிவின் நோக்கம். அதாவது உலகத்தை கட்டியாண்ட சோழர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ் தேசியத்தை ஈழத்தமிழினம் எடுத்து காட்டியது உலக பரப்பில. இதான் தமிழ் தேசியம் என்று, இதான் தமிழ் உணர்வண்டு. ஆனால் இன்றைக்கு திராவிட கொள்கைகளுக்கால் மூடி மறைக்கப்பட்ட தமிழ் தேசியத்தை இன்றைக்கு அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று திரண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டில் தான் இஞ்ச காண முடியாத தமிழ் தேசிய ஒற்றுமையையும் அந்த ஆன்ம நேசிப்பையும் அவர்கள் ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஆதரவை கொடுக்கிறார்கள், அங்கு திரள்கிறார்கள், அங்கு அவர்களுடைய பரப்புரைகளை பரப்புகிறார்கள், அங்கு நேசிக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். ஆக ஒன்று மட்டும் முக்கியம். ஈழத்தமிழினம் தங்களுடைய தமிழ் தேசிய நெருப்பு அணைந்து விடாமல் அதனுடைய ஆத்மார்த்தமான உண்மைகளோடு கட்டி காத்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும். அதிலே குறிப்பாக இயங்க வேண்டும். அது காண முடியாமல் என்ற வரி நிலைமையில தான் அங்கே இஞ்ச போகிறார்கள், அங்கலாய்க்கிறார்கள். இனியும் காலம் கடத்தாமல் இலங்கை ஈழத்திலே ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரம், தமிழ் தேசிய அரசியல் கலாச்சாரம் மலர வேண்டும். தமிழ்நாட்டு திருச்சியைப் போல இங்கொரு மாநாடு நடந்து அத்தனை வடக்கு கிழக்கு தமிழ்களையும் ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு இனியும் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். காலத்தின் தேவை. மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். தவறாமல் யூடியூபுக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திற்கு மணியை எப்படி தாட்டிவிட்டால் மேலும் மணியான தகவலை அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.